நான் உங்கள் அடிக்கிற இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக இந்த வீடியோனா இப்போ ரீசெண்டாக லேடிஸு அதாவது பெண்கள் மாப்பிள்ளை பார்க்கறது பட்சத்தில் கண்டிஷன்ஸ் பாருங்கள் என்ன மாதிரி வைக்கிறாங்க. இது ஒரு ஆக்சுவலி சித்தரிக்கப்பட்ட வீடியோ ஒருத்தர் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. கரெக்டாக போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸு ஃபஸ்ட்டெல்லாம் வரதட்சணை கொடுமை இருந்துச்சு. அப்போ இருந்துச்சுங்க. 100 பேருக்கு 90 பேர் 95 பேர் கேட்டாங்க. அதில் ஒரு 85 பேர் வெளிப்படையாக கேட்டாங்க. 10 பேர் வந்து உங்களால் முடிஞ்சதை போடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ 100 பேருக்கு 99 வேணான்றான். சரிங்களா? ஒருத்தர் 98ன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் மறைமுகமாக உங்களுக்கு வேணுங்கிறது போடுங்கன்றாங்க. உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு போடுங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு ஒன்றும் போட போகிறதில்ல உங்கள் பொண்ணுக்குன்னு சொல்லி மறைமுகமாக கேட்குறாங்க. இன்னொரு ஆள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் 100ல் 2 பேர் மட்டும் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 98 பேர் கேட்குறது. ஆனால் இப்போ அட் ப்ரெசண்டில் 100 பொண்ணுங்களை 100 பேருமே கண்டிஷன்ஸ் போடுறாங்க. உடனே சொல்லுவாங்க நீங்கள் கண்டுபிடிக்கிறது இல்லை அப்படின்னா 100 பேரில் 98 பேர் வச்சுக்கலாம். 2 பேர் மட்டும் கண்டிஷன் இல்லைங்க, என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் 100 பேரில், ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது, 2 பேர் இருக்காங்க எல்லாரும் தேடுறது இல்லை அப்படின்னா 100 பேருக்கு 100 பேர் எப்படி 100 பேரும் அந்த 2 பேரில் வந்து எப்படி தேட முடியுங்க? நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 100 பேர் 2 பேர் எப்படிங்க தேடி கண்டுபிடிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். உடனே நீங்கள் தேடுங்க அப்படின்னா முதல்ல பொண்ணுங்கள் கம்மின்றாங்க பர்சன்டேஜ். ஏன்னா அப்போல்லாம் வந்து ஆம்பளை பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு பெற்றுக்கிடுது. சரிங்களா? அதனால் இப்போ பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கம்மி. எந்த காரணத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் கண்டிஷன் இல்லாமல் வரவே வராதுங்க. இந்த வீடியோ பாருங்கள், என்னென்ன கண்டிஷன் சொல்லி சித்தரிக்கப்பட்ட வீடியோ. இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வந்து என்னென்ன கொடுமைப்படுத்துகிறாங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. எந்த மாதிரி கணவர் எதிர்பார்க்குறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா ஃபோன் பண்ணி எப்போ வருவான்னு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது. தாயுள்ளம் இருக்கட்டும். அடுத்து சொல்லுங்கம்மா. நான் எது சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கணும். எங்க அம்மா சமைச்சு கொடுத்த மாதிரி இல்லைன்னா சொல்லக்கூடாது. பாருங்க பசங்களா, பொண்ணுக்கு சமைக்க தெரியும். சொல்லுங்கம்மா, என்னென்ன சமைப்பீங்க? நான் அந்த பிரெட்ல ஜாம் வைப்பேன், மேகி செஞ்சு கொடுப்பேன், யூடியூப்ல பார்த்து ஏதாவது புதுசா டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுப்பேன். பிரெட்ல ஜாம் வச்சு கொடுப்பீங்க இல்லையாம்மா? அதெல்லாம் இப்ப சமையலுக்குள்ள வந்துருச்சா? எங்க 2 பேர்ல யார் தப்பு பண்ணாலும் அவர் தான் வந்து சாரி சொல்லணும். வேற எதுவும் கண்டிஷன் இருக்காமா? என்னை குழந்தை பெத்துக்க சொல்லி வற்புறுத்த கூடாது. இது என்னமா புது விதமான கண்டிஷனா இருக்கு? ஏன்னா எனக்கு கிட்ஸ் எல்லாம் பிடிக்காது. நீங்க கேட்ட அனைத்து குணங்களும் பொருந்திய ஒரு வரன் நம்ம கிட்ட இருக்குமா? ஓ சூப்பர். எங்க இருக்காங்க? கோமால இருக்காருமா. அப்புறம் என்னம்மா நீ கேட்கிற குணமெல்லாம் இருக்கணும்னா கோமால இருக்கிறவருக்கு தான் இருக்க முடியும். உன்னை எதுவுமே சொல்லாம திருமண பந்தம் நிகழ்ச்சியின் சார்பாக நீங்கள் நினைத்தபடி வரன் உங்களுக்கு அமைய மனதார வாழ்த்திக்கிறோம். எந்திரிச்சு போமா, அங்கிட்டு கண்ணு முன்னாடி உட்காராதம்மா.